நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து ஒரு சோலார் பழைய ஓல்டு சோலார் ஒர்க் பண்ணாத கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதில் வந்து 2 செட்டு 19 பேனல் வச்சுருக்குறாங்க. இந்த பேனலில் வந்து இது 250 வாட்ஸு, ஓப்பன் வோல்டேஜ் 37.6, ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டு 8.2, மேக்ஸிமம் பவர் வந்து 30 வோல்ட்டு, கரண்ட்டு மேக்ஸிமம் பவர் வந்து 8 ஆம்ஸு. சிஸ்டம் வோல்டேஜ் இல்லை, லிங்க் வோல்டேஜ் 1000 வோல்டேஜ். ஒரு 4-5 எண்ணத்தை சேர்த்து லிங்க் பண்ணி விட்றோன்னு வச்சுக்கோங்க, சீரியஸ் கனெக்ஷன் பண்ணுறோன்னா 1000 வோல்ட் வரை இது சப்போர்ட் பண்ணோம். இப்போ ஒரு பழைய ஓல்டு கண்ட்ரோலர் இருக்குது. இது வந்து இங்கே ஏற்கனவே ஒரு ஏபிபி டிரைவ் இருக்குது. இது ஒர்க் பண்ணலைன்னு பார்க்க வந்திருக்கோம், என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். ஒரு இன்கமர் ஒரு பிரேக்கர் போட்டிருக்காங்க. இந்த இதில் வந்து இது வந்து ஏபிபியில் இன்புட் வந்து 4 கிலோவாட் டிரைவு, 250 வோல்ட் டிசியிலேருந்து 800 வோல்ட் டிசி வரை எடுக்கலாம். கரண்ட் வந்து 10 ஆம்ஸ் கரண்ட் தாங்கும். இந்த பேனல் எல்லாமே 8 ஆம்ஸ் பேனல் தான் போட்டிருக்குறாங்க. அவுட்புட்டு 415 வோல்ட் அவுட்புட்டு தான். கரண்ட் வந்து 12 ஆம்ஸியர் தாங்கும், 600 ஹெர்ட்ஸ் வரை சப்போர்ட் பண்ணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிரைவில் வந்து இபி கொடுக்கணுன்னா மட்டும்தான் இன்கமரில் 3 பேஸ் டெர்மினல் இருக்கும். இது ஒன்லி சோலார் மாடல். நம்ம இதை வந்து கவனமாக பார்த்துக்கிடணும். அதில் வந்து சில வந்து இன்புட்டு ஏசி சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாடலு கொஞ்சம் பார்த்துக்கிடணும், பார்த்து லைனில் கனெக்ட் பண்ணணும். நம்ம வந்து கோயம்புத்தூரில் டெஸ்ட்ரோ எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஒரு சோலார் கண்ட்ரோல் டிரைவ் வாங்கியிருக்கோம். இதோட சப்ளையர் வந்து மிஸ்டர் மனோகரன் சார். அவங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். இதை என்ன இதில் மாட்டி ஓட்ட போகிறோம். இது 5 ஹெச்பி. இவங்க என்னென்னா வந்து நம்ம வந்து ஒன்லி சோலார் அப்ளிகேஷன் தான் கேட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு காட்டு ஏரியா, இங்கே சப்ளைலாம் கிடையாது. இதோட நேம் பிளேட்டு பார்த்துடுங்க. இது 5 ஹெச்பி 3.7 கிலோவாட்டு. இன்புட்டு டிசி 300 to 800 வோல்ட் வரும். அவுட்புட்டு 3 பேஸு. இங்கே கிடக்க மோட்ரு 415 வோல்ட்டு மோட்ரு. அதனால் இது 415 தான் நம்ம கேட்டிருக்கோம். 12 ஆம்பியர் மேக்ஸிமம் தாங்கும். இதில் வந்து ஹீட் சிங்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க வெளியே. ரெண்டாவது வந்து IP65 கொடுத்துருக்கனால இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். இதில் வந்து வேறு இது ஒன்றும் இல்லை. ஒரு ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க, மோட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. கிரிட்டு சப்ளைக்கு டம்மி பண்ணியிருக்காங்க, கிரிட் இதில் கிடையாது. இதே மாடலில் இது பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு லைன் கொடுத்துருக்காங்க. இதே மாடலில் நமக்கு ஏசி சப்ளை கொடுக்குறது மாதிரியும் உண்டு. ரிமோட்டில் சிம்மு போட்டுக்கிட்டு எங்கே இருந்தால் அதை ஆன் பண்ண மாதிரியும் இருக்குது. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. சரி, இதை என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நீங்கள் இப்படி இப்போ வணக்கம். நம்ம இதில் 9 பேனில் சீரியஸ் பண்ணியிருக்கு. நமக்கு ஓப்பன் வோல்டேஜ் 32 வோல்ட்டு 37 வோல்ட் இருக்குது. நம்ம இதில் வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ மீட்டரில் டிசி வோல்ட்டு போட்டிருக்கோம். டூ 292 வோல்ட் வருது. அப்போ இந்த பேனல் ஃபுல் செட்டும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இனி அடுத்த செட்டை பார்க்கணும். நம்மள இதில் வந்து இதில் வந்து 10 மொத்த பேனல் இருக்குது. அங்கே 9 இருந்து 292 வோல்ட் வந்து மணி இப்போ கரெக்டாக 11 மணி ஆகிட்டு. இப்போ இதில் வந்து 10ல் எவ்வளோ வோல்டேஜ் வரும்னு நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். அது எடுங்க 328 வோல்ட் வருது. கொஞ்சம் பேக்கில் எடுங்கண்ணா, அந்த கேமரா தெரியுற மாதிரி தெரியுதா? அந்த கேமராவில் தெரியுதா? எங்கே தெரியுது? இதில் வந்து 327 வோல்ட் வருது. அதாவது இந்த கிரிட்டில் நம்ம வந்து இதிலலாம் படிச்சிருக்கிறோம் 10 பேனில். அங்கே 292 கிடச்சி, இங்கே 327. ஸோ பேனல் எல்லாம் நல்லா தான் இருக்குது. 250 வாட்ஸில் 19 பேனல். நம்ம கிரிட் வோல்டேஜ் அடுத்த லிங்க் பண்ணிட்டு எவ்வளோ வோல்டேஜ் வரும் பாருவோம். 327 200னா 620 வோல்ட்டுகிட்ட வரும். ஓகே, அது போதும். இப்போ நம்ம வந்து ஒரு 19 பேனலையும் இது பண்ணியாச்சு.
இப்போ வந்து 19 பேனலையும் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். லிங்க் வோல்டேஜ் எவ்வளோன்னு வரும், எல்லாம் சீரியஸ் கனெக்ஷன் தான். போட்டு பார்க்குறேன். 622 வோல்ட் வருது. இது வந்து ஓகே. இனி நம்ம பேனலெல்லாம் கண்டிஷன் தான் இருக்குது. 620 வோல்ட்டு. இனி இந்த ஓல்டு டிரைவ் எப்படி இருக்குன்னு ஒருக்கா செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு புதிய டிரைவில் கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான் வேலை. பேனலாம் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிட்டோம். வந்து இது 0.00 இருக்குது. இதில் வந்து இப்போ வந்து டிசி லிங்க் வோல்டேஜ் பார்க்கணும். அந்த என்ட்ரு பட்டன் நமக்கு அப்புறம் 680 வோல்டேஜ் இந்த பேனல்லேருந்து வோல்டேஜ் வருது. இவ்வளோ தான் இதில் வித்தியாசம். இனி இதில் என்ட்ரு பட்டனை அமைக்கிட்டு P0.9 வைக்கணும். 9ங்கிறது என்னதுன்னா 50 ஹெர்ட்ஸ். மோட்டர் எவ்வளோ ஹெர்ட்ஸில் ஓடணுங்கிறது 50 ஹெர்ட்ஸ். மற்ற ப்ரோக்ராம் எல்லாமே 5 ஹெச்பினால அது டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே. இனி அடுத்தது 24 என்னென்னா மோட்டரோட வோல்டேஜ். இங்கே கிடக்க மோட்ரு 3 பேஸ் மோட்ரு நம்ம 415 380 370 380 தெரியனால நம்ம வந்து காமனாக 400 வோல்டேஜ் வச்சுட்டோம். இதில் கூட்டிக்கிறோன்னா எப்படி வச்சுக்கலாம். 2 வேணலாம் எப்படி வேணால் 405 வைக்கணும்னா 405 வச்சுக்கலாம். எது வேணாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இனி இதை வெளியே வர்றதுக்கு வந்து இதை பிடிச்சவங்கன்னா வெளியே வந்துடும். இதில் வந்து ஹெட்ஸு, ரன்னிங் ஹெட்ஸு இதெல்லாம் இருக்கும். இங்கே இப்போ வந்து நம்ம மோட்டர் ஆன் பண்ண போகிறோம். கீழே வந்து மேனுவலாக புஷ் பட்டன் இருக்காமல் கீழே ஒரு ஆன் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. இதை கமுக்குனா டிரைவர் ரன் ஆகும். இனி மோட்டர் லைன் கொடுக்க போகிறோம். நம்ம டிரைவர் ரன் பண்ணோம். எரர் 9 வந்து அது என்னென்னா ஷார்ட் சர்க்கியூட்டு, ஒயர் இடையில டேமேஜ் ஆகிருந்துரு. திரும்ப ஒயரை இது மாற்றினோம். மணி இப்போ வந்து 3:30 ஆகிட்டு. 3:30க்கு 20 ஹெர்ட்ஸ்லாம் ஓடுது. ஏன்னா வெயில் ரொம்பவே இல்லை, சன்னியாக இருக்குது. இந்த வெளிச்சத்துலேயும் அது வந்து 20 ஹெர்ட்ஸில் ஓடுது. இதில் வேறு செட்டிங் ஒன்றும் பெருசு இல்லை. மேக்ஸிமம் ஹெர்ட்ஸ் 50 தான் வச்சுருக்குறோம். ஏதாவது இருந்துன்னா இந்த இது வாங்குங்க, நல்லா இருக்குது. இப்போ நான் மாட்டியிருக்கேன். ஒரு 6 மாதம் கழிஞ்சோன்னா பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போட்டுருவோம். டெஸ்ட்ரோவில் வந்து சப்ளை பண்ண இது நமக்கு வந்து 20 ஹெர்ட்ஸில் ஓடிட்டுருக்கு. தண்ணி எவ்வளோ இருந்துங்கிறதையும் நான் காட்டித்தரேன். இல்லை 4 இப்போ மணி 4 21 ஹெர்ட்ஸ்லேயே ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஆம்பியர் பார்க்கணுன்னா கூட இதில் இந்த பட்டனை நமக்குன்னா அப்புறம் 5 ஆம்ஸ் தான் எடுக்குது. இது டிசி லிங்க் வோல்டேஜ் 560 வோல்டேஜ் இருக்குது. அது இன்புட்டு கரண்ட்டு 1.6. டீங்கிறது அதில் டெம்பரேச்சர் 21 ஹெர்ட்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. 21 ஹெர்ட்ஸில் இவ்வளோ தண்ணி நமக்கு எடுக்குது. இப்போ மழை டைம்னால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மேலே கிடக்கும். அதனால் வந்து ஈவினிங் இவ்வளோ இப்போவுமே 21 ஹெர்ட்ஸ் இருக்குது. 50 ஹெர்ட்ஸ்லாம் ஓடும்போது இதில் வந்து ஒரு 2 மடங்கு தண்ணி எடுக்கும். அதனால் ஏதாவது இந்த ட்ரைவ் வாங்கினா நான் ஒரு நம்பர் தரேன், மனோகரன் சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்ரோ எலக்ட்ரானிக்ஸு. இதில் நார்மல் மோட்டர் தான் இருக்குது. இதில் நீங்கள் பிஎம்எஸ்எம் பெர்மனன்ட் மேக்னெட்டு மோட்டர் வாங்கினா இதுலேருந்து நிறைய தண்ணி கிடைக்கும். அதாவது நார்மல் மோட்டர் வந்து 50 ஹெர்ட்ஸில் ரன் ஆகும். பிஎம்எஸ்எம் மோட்டரும் ஃபுல் ப்ரொடெக்ஷன் ஆகும்போது 90 ஹெர்ட்ஸ் வரை ரன் ஆகும். ஓகே, நன்றி, வாழ்க வளமுடன்.